நம்ம வீட்ல இருக்கிற படிச்ச யங் மதர்ஸ்ங்க எல்லாம் ஒரு பழமொழிய கரெக்டா சொல்லி தப்பா புரிஞ்சுப்பாங்க. அந்த பழமொழி என்னன்னா, டெய்லி ஒரு ஆப்பிள சாப்பிட்டா நீங்க ஆயுசுக்கும் டாக்டர் கிட்ட போக வேண்டியது இருக்காது. இது இந்தியால ஒரு டாக்டர் ஒரு மீட்டிங்ல சொன்னது, அவ்வளவுதான். உடனே எல்லாரும் அது நமக்கு தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா உண்மையிலேயே ஆப்பிள சாப்பிட்ட மலச்சிக்கல் வரும். ஹலோ ஸ்டாப் இட். பெரியவங்களுக்கு இல்ல, குழந்தைகளுக்கு. ஆமாங்க, ஒரு கிலோ 300-350 ரூபாய் கொடுத்து வாங்குற ஆப்பிள பச்சை பிள்ளைக்கு, அதாவது பிறந்து 6 மாசம் ஆகிற குழந்தைக்கு ஆப்பிள வேக வச்சோ இல்ல மசிச்சோ கொடுத்தா அந்த குழந்தைக்கு கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்ற மலச்சிக்கல் ஏற்படும். ஏங்க, இது நான் சொல்லல, குழந்தை டாக்டருங்க சொல்றாங்க. பொதுவா குழந்தை பிறந்த உடனே தாய்ப்பால் குடிப்பாங்க. சில பிள்ளைங்க தாய்ப்பால் குடிச்சிட்டு இருக்கும்போது 4 நாள் ஆனாலும் இல்லனா 5 நாள் ஆனாலும் பேட்ரூம் போகாது. இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. குறிப்பா அம்மாங்க பயப்படக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் இயல்பு. பொதுவா 1.5 வருஷம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கலாம். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒவ்வொரு அம்மாக்களும் 6 மாசம் முடிஞ்ச உடனே புள்ளைக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தா இன்னும் அந்த புள்ள தெம்பா இருக்கும்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்பதான் அவங்க கவர் எல்லாம் ஃப்ரூட் பக்கம் திரும்பும். அதுவும் ஆப்பிள் பக்கம் ஈஸியா திரும்பும். உடனே யாராச்சும் ஆப்பிள கொடுக்காதீங்க, செமிக்காது அப்படின்னு சொன்னா உடனே அந்த ஆப்பிள வேக வச்சு அதை மசிச்சு கொடுப்பாங்க, அப்பதான் செமிச்சிடும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அது அப்படி இல்ல. 6 மாசமான உடனே ஆப்பிள கொடுக்க கூடாது. ஆப்பிள மட்டும் இல்லைங்க, பிஸ்கட், அது எந்த பிராண்டா இருந்தாலும் கொடுக்க கூடாது. அப்புறமா மாட்டுப்பால், ஜங்க் ஃபுட், இது எல்லாம் கொடுக்கவே கூடாது. ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிட்டீங்க, அது தெரியும். ஆனா மாட்டுப்பாலையும் பிஸ்கட்டை தண்ணியில நினைச்சு கொடுப்பீங்க, அதை செய்யாதீங்க. அதனால குழந்தைக்கு மலச்சிக்கல் ஏற்படும். உடனே நம்ம அம்மா எல்லாம் ஒன்னு சேர்ந்து, அப்ப என்னதாங்க கொடுக்குது புள்ளைக்கு அப்படின்னு கேட்பாங்க. வாழைப்பழம் கொடுக்கலாம். உலர் திராட்சையை தண்ணீர்ல ஊற வச்சு அடுத்த நாள் காலையில தண்ணியை கொடுக்காம அந்த உலர் திராட்சையை கொடுக்கலாம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, தண்ணியை கொடுக்க கூடாது. அந்த தண்ணியில 3 ராத்திரி ஃபுல்லா நனைஞ்ச அந்த திராட்சை தான் கொடுக்கணும். கீரை கொடுக்கலாம், இல்ல காய்கறிகளை வேக வச்சு அதை மசிச்சு கொடுக்கலாம், இல்லன்னா அதை அப்படியே பருப்பு சாதத்தோட பேசஞ்சு தரலாம். நாம சொல்றதெல்லாம் கேட்காம இவ என்ன சொல்றது நாம என்ன கேட்கறதுன்னு ஆப்பிளா கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா 6 மாசத்துக்கு அப்புறம், அதாவது 9வது மாதமோ 1 வருஷத்துலயோ குழந்தை டாய்லெட் போறதுக்கு அழும். ஏன்னா அதுக்கு வலிய வெளியில சொல்ல தெரியாது. அப்புறமா தண்ணி குடிக்காது, அப்புறமா நெளியும். கால 2ம் கோணலா வச்சுக்கிட்டு பாத்ரூம் போறத அடக்கிக்கும். சில அம்மாக்கள் இதை கரெக்டா கண்டுபிடிச்சு மோசன் போறதுக்கு புள்ள கஷ்டப்படுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு உடனே டாக்டர் கிட்ட காமிக்க அவங்க மருந்து மாத்திரையை எழுதி கொடுத்து ஒரு புட் பேட்னு சொல்லி கொடுப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா குழந்தைகளுக்கு இருக்கிற கான்ஸ்டிபேஷன் காணாம போயிடும். அப்ப கூட டாக்டர் சொல்லுவாரு, ஆப்பிள் நீங்க சாப்பிடுங்க, ஆனா குழந்தைக்கு கொடுக்காதீங்க, கொடுத்தீங்கன்னா டைஜஷன் ஆகாம கான்ஸ்டிபேஷன் வந்துடும். இதை மெடிக்கலா சொல்லணும்னு சொன்னா, நம்ம சிறுகுடல் சாப்பாட்டுல இருக்க சத்து எல்லாம் நல்லா உறிஞ்சும், ஆனா நம்ம பெருங்குடல் தண்ணீரை அதிகமா உறிஞ்சும். இது மலத்துல இருக்கிற தண்ணீரை அதிகமா உறிஞ்ச மலம் டைட் ஆயிடும். அது வெளியில போறது கஷ்டமாயிடும். அதனால குழந்தைகளுக்கு ஆப்பிள கொடுக்காதீங்க. அதுக்கு பதிலா நார்ச்சத்து மத்த சத்து இருக்க பழங்களை கொடுங்க, தண்ணியை நிறைய கொடுங்க. பொதுவா குழந்தைக்கு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிற மேட்ரே வரும். அதுக்கு முன்னாடியே வருது அப்படின்னா எதுக்கும் ஒரு 8 டாக்டர் போய் பார்த்துட்டு அவர் கன்சல்ட் பண்ணிட்டு அவர் ரெக்கமெண்ட் பண்ற ஃப்ரூட்ஸையும் வெஜிடபிள்ஸையும் கொடுத்தீங்கன்னா குழந்தை ஹெல்த்தியா இருக்கும், ஹாப்பியா இருக்கும். அடுத்து இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.